தயவு செஞ்சு அப்படியே வாங்க, ஒருத்தர் தரிசனம் பண்ணிட்டு நீங்க புகைப்படம் எடுக்காம அப்படியே கொஞ்சம் வாங்க. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை
படிக்க வசதி இல்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்ற வரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தலங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தலங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கியவர். அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரே ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகி இருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மௌன ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனா மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையில பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்கணும்? தடையை மீறி வந்து காவல்துறை தடுக்கிறாங்க. இது அவசியமற்றதே. ஏன்னா நீங்க ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதருக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுறேன். அது தேவையற்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை
மன்னிக்கணும்னு சொல்லுவாரு. மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல இல்ல, அதாவது அந்த தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்ததினுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருந்து சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவல் சொல்றாரு, அமைச்சர் கோவிசனி ஒரு தகவல் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது இப்ப அதை நான் வேற இடத்துல பேசுறேன், இதுக்கு அதுவான நேரம் இல்லை. அது நன்றி வணக்கம். சாப்பாடு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. இல்ல, அது அவரு என்ன சாப்பிடுறாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்துல எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பேன். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்ல, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பேன். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனாலதான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கெல்லாம் நெருங்கி பழகிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்துல நெருங்கி பழகிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அவரு. நாங்க கேப்டன் ரொம்ப செல்லமா அன்பா அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல வீட்டுல அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. யாரும் அதை மறுக்க முடியாது. இப்ப எங்க ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளா உயர்த்தி விட்டவர். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை பணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் என்னாலும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் என்னாலும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர். அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இளைஞர் சமுதாயம் விழிப்படைய, ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற, மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர். அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் அரசிற்கு, திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்துக் கொண்டவர். மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன்
அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழி நடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். தலைவர் கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்க வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நாங்க நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அதை பெற்று போனாங்க. அதுக்கு பிறகு இது காலையில வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்க போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸுக்கு தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து எக்மோர்ல தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்றாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்க எந்த கட்சிக்கும் நாங்க வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்க இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மாணவர்களும் வந்து அங்க போறாங்க. அவங்க நாங்க இது வரைக்கும் நாங்க எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒண்ணு கேட்டேன், அங்க தரீங்க, ஏன் இங்க தர மாட்டேன்றீங்க? இதே என்னோட கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையா நீங்க தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்யலையோ, துணை முதலமைச்சர் சொல்லி அரசு தரப்புல வேற யாரையா தொடர்பு கொண்டு? இல்ல, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்க 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்க போலீஸ்ல நாங்க டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கல. அது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இது நாங்க வந்து அரசு பத்தி சொல்லலாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்க முதலமைச்சர் சந்திச்சு இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய
மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலி முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய இதய